வெயில் போல என்ன வெயில்ரா டே. ஏசியை போடுறா போலாமா? சீட் பெல்ட் ஆளே இல்லை. சீட் பெல்ட் பின்னாடி சொல்லி யூஸ் பண்ணிருக்கிற இல்ல, முன்னாடி ஒருத்தங்க ஏறினாங்க, அவங்க போடுற கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லி பின்னாடி சொல்லிட்டேன். சரி ஓகே. என்னப்பா ஏசி போட்டு 5 நிமிஷம் ஆச்சு இன்னும் கூலாக மாட்டேங்குது. என்ன பிரச்சனை? புது கார் தானே? இது ஏன் கேட்குற? நானும் ஒரு 2-3 நாளா ஒர்க்குக்கு போகும்போது சரி, வெளியே ஃபேமிலியோட போகும்போது சரி, இதே தொந்தரவு தான் வந்துட்டே இருக்கு. ஸ்டார்ட் பண்றோம், ஏசி போடுறோம், ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகுது வரல, ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி ஏர் வருது, அப்புறம் ஏசி ஆன் ஆகுது, வருது ஏசி கூலிங். புரியுது. என்ன பண்றது? பழைய காரு அப்படின்னா ஏசி கூல் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் புது கார்ல வந்து எனக்கு இருக்கு 2 காரணம் தான் இருக்கும். சர்வீஸ் சென்டர்ல கொண்டு விடலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு செக் பண்ணிக்கலாம். அதான் 2 காரணங்கள்ல ஒண்ணு வந்து இந்த கேபின்குள்ள வர ஏசியை ஃபில்டர் பண்றதுக்கு ஏசி ஃபில்டர்னு கொடுத்துருப்பானுங்க. அந்த ஏசி ஃபில்டர்ல டஸ்ட் ஏறி இருந்தது அப்படின்னா டிஸ்டர்பன்சஸ் வரும். என்னன்னா உனக்கு காத்து கம்மியா இருக்கிறதுனால உனக்கு ஏசி ஃப்ளோ கம்மியா இருக்கும். இன்னொரு காரணம் என்னன்னா ஏசி கம்ப்ரஸர் ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் இருக்குல்ல, அதுல கேஸோட குவான்டிட்டி வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மெதுவா கூல் ஆகும். ஸோ நீ அந்த பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டுன்னு சொன்னாங்க, நிப்பாட்டு டக்குனு ஒரு 5 நிமிஷத்துல அந்த ஃபில்டரை மட்டும் என்னன்னு பாத்திரலாம். ஆனா இந்த ஏசி கூலிங் பிரச்சனைக்காக 2 விஷயம் செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுல ஒண்ணு வந்து கேபின் ஃபில்டர், இன்னொன்னு வந்து ரெஃப்ரிஜரன்ட் கேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேபின் ஃபில்டர் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு, அதை எப்படி கழட்டி கிளீன் பண்றதுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த க்ளோ பாக்ஸ் இருக்குல்ல, மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ்ல வந்து க்ளோ பாக்ஸ்குள்ள தான் வந்து கேபின் ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு சில கார்ல மட்டும்தான் வேற லொகேஷன்ல இருக்கும். பட் அதுவும் நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேபின் ஃபில்டரை ரிமூவ் பண்ணி அதில் டஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதை தட்டி போட்டுட்டு எப்படி கூலிங் இருக்குன்னு பார்ப்போம். க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ண உடனேயே நம்ம கார்ல வந்து இப்படி 2 சைடு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணோன்னே இப்படி எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். ஏசி வந்து காத்து உள்ள இது வழியா தான் உள்ள வந்து இங்கே ஃபில்டர் ஆகி இந்த வழியா வெளியே போகும். ஸோ இங்கே தான் வந்து இந்த கேபின் ஃபில்டர் இருக்கும். இந்த கேபின் ஃபில்டரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இது ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பா இருக்கும், இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து வச்சுட்டு இதுதான் நம்மளோட கேபின் ஃபில்டர். இது வந்து எடுக்கும்போது ரொம்ப பார்த்து எடுக்கணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று. இதை வந்து நம்ம கிழிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக போயிடும். இதுதான் வந்து கேபின் ஃபில்டர். ஆக்சுவலாக இந்த கேபின் ஃபில்டர் வந்து பியூர் கலராக இருக்கும். அது க்ரீனாக இருந்தாலும் சரி, ப்ளூவாக இருந்தாலும் சரி, ஒயிட்டாக இருந்தாலும் சரி. நம்ம காரில் ஒயிட் கலர்ல இருந்து டஸ்ட் பட்டு கருப்பு கலர்ல இருக்கு. இப்போ இதுல டஸ்ட் சேர்ந்துருந்தா கூட இதனால நமக்கு வந்து ஏசி வந்து லேட்டாக கூல் ஆகலாம். டஸ்ட் நிறைய இருக்கு. டஸ்ட்டுகள் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி டஸ்ட்டுகள் நிறைய சேரும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஃபில்டர் தான் ஃபில்டர் பண்ணி நமக்கு உள்ள வந்து கிளீனான ஏர் உள்ள கொடுக்குது. ஃபுல்லாக டஸ்ட் தான். இதெல்லாம் வந்து கையில் திட்டினா போகாது போல, ஏர் அடிச்சா தான் போகும். பாருங்க, இதான் சொன்னேன், இந்த மாதிரி இலை தலையெல்லாம் வந்து இதுக்குள்ள போயிடும். இது எப்படி போகுதுன்னே தெரியாது, பட் சம்பவம் வந்து போயிடும். இப்போ தட்டி பார்க்கலாம். இது வீட்டில் தட்டுறதெல்லாம் வேலையாகாது போல, இதில் ஏர் தான் பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து இதில் ஏர் பிடிச்சி துணியில் தொடச்சி போட்டாலே மோஸ்ட்லி போயிடும். திருவாங்க இதை மறுபடியும் ரீஃபில் மாட்டிடலாம். ஏன்னா அந்த கேப்பில் வேற வேற சொல்ல போயிடும். இதுலயே போட்டிருக்காங்க, இங்க தெரியுது உங்களுக்கு, ஏர் வந்து ஏர் ஃப்ளோ அப்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஏர் அப்பு ஏர் ஃப்ளோ. ஸோ இந்த டைரக்ஷன் தான் அப்படியே நம்ம உள்ள வைக்க போகிறோம். இதை எடுக்கிறோம், இங்கே அடுத்து இதை மாட்டுறோம். ஆச்சா, அடுத்து க்ளோஸ். ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணி மாட்டிட்டோமா ஓரளவுக்கு. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ஏசி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ கூலிங் வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம், அதாவது டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ற அளவுக்கு கூலிங் இருக்கு. இதுவும் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து அடுத்ததா ஏசி ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் வந்து இப்போ போறதுனால நம்ம அப்படியே செக் பண்ணிட்டு வர போறோம். அந்த ப்ராசஸ் என்னங்கிறதும் அப்படியே சொல்றேன்.
ஏசி ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். இந்த கேஸ் நம்ம கார்ல எவ்வளோ இருக்குன்னு மட்டும் தான் நீங்க செக் பண்ண போறீங்க அப்படின்னா தனியா இதுக்காக பே பண்ணி செக் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ஸோ நீங்க ஏதாவது கார் வாஷ் விடுற இடத்துல இல்லை கார் வாஷ் பண்ற ஷாப்ல வந்து இந்த கேஸ் வந்து ஃப்ரீயாவே செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கார் வாஷும் பண்ண மாதிரி இருக்கும், ஏசி கேஸையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபில் பண்றதுனாலும் அங்கேயே கொண்டு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கேஸ் ஃபில்லிங் மிஷின்ல இருந்து 2 டியூப் வரும். ஒன்று ரெட் கலர் டியூப், இன்னொரு ப்ளூ கலர் டியூப். ரெட் கலர் டியூப் வந்து ஹை ப்ரெஷர் வால்வ்லையும், ப்ளூ கலரை வந்து லோ ப்ரெஷர் வால்வ்லையும் போட்டு நல்லா டைட் பண்ணிடுவாங்க. மிஷினை ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் எவ்வளோ கேஸ் நம்ம கார்ல இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் குட்டி கார்கள் எல்லாத்துக்குமே, அதாவது செடான், ஹேட்ச்பேக் எல்லாத்துக்குமே வந்து 500 கிராம் தான் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இந்த ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் ரன் ஆகி முடிக்கும் போது நம்ம காரில் எவ்வளோ கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். நம்ம காரில் வந்து 333 கிராம் தான் இருந்துச்சு. மினிமம் வந்து ஒரு 80% கேஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏசி கூலிங் வந்து நல்ல எஃபெக்டிவாக, அதாவது ஆன் பண்ண உடனே அது எப்போ கூல் ஆகணுமோ அந்த அளவுக்கு கூல், எவ்வளோ கூல் ஆகணுமோ அந்த அளவுக்கு கூல் டக்குன்னு ஆகும், இல்லைன்னா ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ நம்ம 333 கிராம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதனால தான் நமக்கு ஏசி கூலாக லேட் ஆச்சு. இந்த கேஸை வந்து 1 கிராம் நீங்கள் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 7 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் 500 ரூபாய்க்கு ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். 1 கிராம் 7 ரூபான்னு 500 ரூபாய்க்கு 404 கிராம் ஃபில் பண்ண சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஏசி ரெஃப்ரிஜரண்ட்ல R134A வகை கேஸ் தான் ஃபில் பண்ணணும். இது வந்து ஏசிக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு கேஸ் தான் ஃபில் பண்ணணும். ஒரு டைம் நீங்கள் எங்கே ஃபில் பண்ணாலும் இந்த வகை தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் வேக்கம் பண்ணி வால்வ்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே க்ளீன் ஆகும். இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மிஷின்லேயே பண்ணிடும். தென் உள்ள இருக்கிற ஓல்டு ஆயிலை ஆட்டோமேட்டிக்காக சக் பண்ணி எடுத்துட்டு நியூ ஆயிலை உள்ள இன்ஜெக்ட் பண்ணிடும். ஆயில் சேஞ்ச் ஆன உடனே தான் வேக்கம் ப்ராசஸ்ங்கிறது கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஃபில்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த கேஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப குவிக்காகவே ஆயிரும். இது முடிஞ்ச உடனேயே ஏசி வால்வ்ல மாட்டியிருந்த ஹை அண்ட் லோ ப்ரெஷர் டியூபை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுதாங்க ஏசி கேஸ் ரீஃபில்லிங் ப்ராசஸ். தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you, tata, bye bye.